ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குக்கிங் சேனல்லாம் கிடையாது, குக்கிங் வீடியோ பண்ண போகிறோம். இப்போ என்ன வீடியோனா சிக்கன் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அது மாமா பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு. மாமா டேஸ்ட்டியாக பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவர் டேஸ்ட் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். மாமா வாங்க மாமா இன்ட்ரோ கொடுத்துருங்க. மாமா தான் ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போகிறாரு. இவர் வந்து ஒரு மஞ்சூரியன் பண்ண போகிறோன்ற சிக்கன் மஞ்சூரியன். மாமா பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவோம், நல்லா பண்ணிடுவோம். சரியா? சரி, மாமா பண்ணுறோம்னு சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கி அதை டேஸ்ட் பார்த்து நம்ம ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோ. பார்த்தீங்கன்னா மாமாவும் நானும் ஜாமான் வந்து நிற்கிறோம். மழை வேறு வந்துட்டுருக்கு. இது மழை இருந்தோன்னு அப்படியே கிளம்புறதான் போயிட்டு தான் பற்ற வச்சாச்சு. இந்த நண்டு வேறு சரி உள்ளே வைக்கிறீங்களா? அது என்ன குச்சி மாமா இப்போ நீங்கள் உள்ளே வைக்கிறது? அது என்ன குச்சி? ஆரசுதியா? சரி, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. அதான் மாமாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எண்ணெய் ஊற்றுறீங்களா? சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிடுங்க அப்படியே. இது என்ன என்னது? கடல் எண்ணெயா? கடலெண்ணெய் சமையலா? ஓகே, என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு? ஏதோ தட்டில் ஏதோ வச்சுருக்கீங்க. என்ன இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்க? என்னது இது? சோம்பு, பட்டை, கசகசா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க கம்மியாக இருக்குன்னு. ஆமாம், இது வந்து ரொம்ப கம்மியாக போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். என்ன போகிறீங்க? இது சீரகம்? சோம்பு. சீரகமா? சோம்பா? சரி சரி. அடுத்து என்னமா? பட்டையா? அது என்ன? அது அதுவும் பட்டையோட சேர்ந்தது தானே? சரி. கசகசா, ஒரு கிண்டு. கருவேப்பிலை, வெங்காயம், மாஸ்க் வந்து பயங்கரமாக இருக்குது இப்படியே. பச்சை மிளகாய், ஆமாம், அது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
லைட்டாக மஞ்சப்பொடி, சிக்கன், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள். இது ரெண்டுமே போதுமாம்மா? இவ்வளோ தானா? அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து தயிரும் லெமனும் மட்டும்தான். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்க போகிறோம். நம்ம சுடலையா மஞ்சட்டி? இல்லை, மண்சட்டி மட்டும் எப்போவுமே சுடாது. சுடாதா? ஓகே, டேஸ்ட் பார்த்துருவோம்மா. தயிர் நல்லா கொஞ்சம் தண்ணி டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ செம்மையாக செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஆமாம், இவ்வளோ சூப்பராக வரணும்னு நினச்சி கூட பார்க்கல. அவர் சமையல் மாஸ்டர் தான், இதெல்லாம் சூப்பராக பண்ணுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.